எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. அதேதான். அவராவது பரவாயில்ல சாரி கேட்டார். ஆனால் இந்த முதலமைச்சர் என்ன கேட்டார்? ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. இதே அன்னைக்கு அஜித்குமார் வீட்டுக்கு நேரடியாக போக தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி ஏன் இன்றைக்கி வந்து இந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு சாரி கூட கேட்கல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு மக்களே, இது முழுக்க விஜய் அவர்கள் மக்களை ஏமாற்றி நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன்னு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டு இப்பொழுது ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரிசைக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க. முதலமைச்சர் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பேர பசங்களுக்கு இப்படி நிலைமை நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனிதர்கள் தானே நீங்கள்லாம், இந்த மனிதர்கள் தானே நீங்கள்லாம். நீங்கள் எதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்கள்லாம் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இப்போ இதே நம்ம கேட்கலாம்ல, ஒரு ஆட்சிக்கு வந்து 60 நாள், அதாவது 2 மாதத்தில் 4 லாக்அப் டெத் ஆகிருக்கு இது வரைக்கும். அதுலேயும் கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்டு, அவர் அடித்து ஒட்டச்சி அந்த ஹேண்டிகேப்டு கையை வந்து 4 ஒட்டச்சி மண்டையில் அடித்து உடைச்சி இந்த மாதிரி இவ்வளோ அக்ரூவ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சாரி கூட கேட்கல. மக்களே, உங்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியவில்லை. சரியான சினிமா மோகத்தில் வாக்களிச்சுட்டு இன்றைக்கி தமிழ்நாடு திண்டாடுது.